ஸோ ஒரு ஐவிஎஃப் ஃபெயிலியரில் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம்ப்ரியோ காஸாக இருக்கலாம் இல்லை யூட்ரஸ் எண்டோமெட்ரியமாக இருக்கலாம். ஸோ ஐவிஎஃப் ப்ரொசீஜரில் வேரியஸ் ஸ்டெப்ஸ் இருந்தாலும் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபைனல் குரூஷியல் ஸ்டெப்னு சொல்கிறோம். ஸோ இதில் எம்ப்ரியோ காசஸ்ன்னு பார்த்தோம்னா அந்த கருவை வந்து நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு அந்த கருவில் வந்து ஏதோ ஒரு குவாலிட்டி வைஸ் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது, அது இம்ப்ளான்ட் ஆகலை, அதாவது அந்த கர்ப்பப்பையில் போய் ஒட்டலை, அதுக்குரிய பொட்டன்ஷியல் இல்லைன்னும் போது ஃபெயிலியர்ஸ் வரலாம். செகண்ட் காஸ் என்ன அப்படின்னா யூட்ரஸ் எண்டோமெட்ரியம் தான் நம்ம வந்து அந்த எம்ப்ரியோஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். சம்டைம்ஸ் அந்த எண்டோமெட்ரியமில் ஒரு ரிசப்டிவிட்டி ஈர்ப்புத்தன்மை இல்லைன்னா அந்த கருவை வந்து அந்த கர்ப்பப்பை ஈர்த்துக்கலைனாலும் அதில் வந்து ஃபெயிலியர்ஸ் வரலாம். ஸோ நிறைய காசஸ் இருந்தாலும் ரொம்ப மேஜர் காசஸ்ன்னு பார்த்தோம்னா தட் குட் பி டியூ டு எம்ப்ரியோ காசஸாக இருக்கலாம், இல்லை எண்டோமெட்ரியம் காசஸாக இருக்கலாம். இந்த எம்ப்ரியோ காசஸோட ஃபெயிலியரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பிஜிடி அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது. அது வந்து ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எண்டோமெட்ரியல் ரிசப்டிவிட்டி அசே அப்படிங்கிற டெஸ்ட் மூலியமா அந்த எண்டோமெட்ரியம் அதாவது யூட்ரஸோடைய உள் சுவருக்கு அந்த ஈர்ப்புத்தன்மை இருக்கா, ரிசப்டிவிட்டி இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை வந்து ஷார்ட் ஃபார்ம்ல எரா அப்படின்னு சொல்லுவாங்க.